ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீம் யூபிஐ லைட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸை எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பேங்க் அக்கௌண்ட்க்கு எப்படி நம்ம வித்ட்ராவல் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். அதே சமயம் பீம் யூபிஐ ஆப்பில் இருக்கக்கூடிய யூபிஐ லைட்டை எப்படி நம்ம பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களுடைய பீம் யூபிஐ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீம் யூபிஐ ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாருங்க, லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணி இந்த பேஜுக்குள்ள ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பேமெண்ட் மெத்தட்ஸ்ல விவால் சொல்லிட்டு இருக்கும். விவால் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. விவால கிளிக் பண்ணி அப்படின்னா இதுல பேமெண்ட் மெத்தட்ஸ்க்கான அந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க யூபிஐ லைட் சொல்லிட்டு இருக்கு. யூபிஐ லைட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. நான் வந்து யூபிஐ லைட்டை கிளிக் பண்றேன். யூபிஐ லைட்டை கிளிக் பண்ணும்போது இப்போ இந்த பேஜ்ல நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பேலன்ஸ் வந்து காமிக்கும். இந்த பேலன்ஸை நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்க்கு வித்ட்ராவல் பண்ண போறோம். இதுல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டை பயன்படுத்தி யூபிஐ லைட் ஆக்டிவேட் பண்ணீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் மணி வந்து நம்ம திரும்ப வித்ட்ராவல் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து யூபிஐ லைட் எப்படி டெலிட் பண்ணலாம், எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்க போறோம். ரெண்டுத்துக்கும் சேம் மெத்தட் தான். இப்போ இங்க வந்து பாருங்க, டெலிட் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்க்கு யூபிஐ லைட்ல இருக்கக்கூடிய மணியை பேங்க் அக்கௌண்ட்க்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து யூபிஐ லைட் டெலிட் வந்து பண்ணணும். அதனால டெலிட் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. டெலிட் அக்கௌண்ட் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டெலிட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்றேன். இப்போ நீங்க டெலிட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, டிசபிள் யூபிஐ லைட் சொல்லிட்டு உங்களுக்கு இப்படி ஒரு பாப்பப் வரும். இப்போ இதுல வந்து பாருங்க, இது எல்லாமே நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்லிட்டு இப்போ இதுல வந்து தெளிவா சொல்லியிருப்பாங்க. அதாவது எந்த பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் அதில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ இதுல டிசபிள் யூபிஐ லைட் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டிசபிள் யூபிஐ லைட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா இது போல லோடிங் வந்து ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாருங்க, யூபிஐ லைட் டிசபிள்டு சொல்லிட்டு வந்துடும். அதே சமயம் வந்து பாருங்க, இதுல ஓகே கொடுத்துட்ட பிறகு நெக்ஸ்ட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு யூபிஐ லைட்ல இருக்கக்கூடிய மணி வந்து ரிசீவ் ஆயிருக்கும். இப்போ நம்ம வந்து யூபிஐ லைட் டெலீட் பண்ணிருக்கோம். இப்போ இதுல வந்து பாருங்க, எனேபிள் யூபிஐ லைட் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது இப்போ நீங்க திரும்ப ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் எப்ப வேணா. அது வந்து பர்மனெண்டா டெலீட் ஆகாது. நீங்க வந்து அது டெம்பரரியா டெலீட் ஆன மாதிரி தான். அது திரும்ப எப்போ வேணா நம்ம இது போல டெலீட் பண்ணிட்டு திரும்ப ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து யூபிஐ லைட்ல இருக்கக்கூடிய மணி வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு ரிசீவ் ஆனதான்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க பேக் வந்துட்டு இப்போ இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல ஹிஸ்டரி சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ஹிஸ்டரி வந்து கிளிக் பண்ணுங்க. ஹிஸ்டரி கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ்ல வந்து தெரியும். இப்போ வந்து பாருங்க, டிசபிள் சொல்லிட்டு இப்போ பேங்க் அக்கௌண்ட்க்கு வந்து பாருங்க ₹6 வந்து இப்போ வந்து ரிசீவ் ஆயிருக்கு. இப்போ அதுக்கான ஹிஸ்டரி வந்து இதுல வந்திருக்கு. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பாருங்க, இது போல யூபிஐ லைட்டை டெலீட் பண்ணிக்கலாம் மற்றும் யூபிஐ லைட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸை இது போல நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கும் வித்ட்ராவல் வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.